குழந்த தூங்கிட்டியா? இல்லைங்க. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேனா? எனக்கு என்னங்க குறை? இத்தனை வருஷமா மகாராணி கணக்கால இந்த ஊரையே சுற்றி சுற்றி வந்தேன். மண்ணுக்கு குறையா, மரியாதைக்கு குறையா, எல்லாமே நான் உங்களுக்கு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானுங்க. ஐயா, நான் உன்னை சரியா பார்த்துக்கிட்டேனா ஐயா? என்ன கேட்ட? சரியா பார்த்துக்கிட்டேன்னா கோட்டையும் கொடியும் இல்லைன்னா ராசா மாதிரி பார்த்துக்கிட்டேன். அன்புக்கு குறையா, அனுசரணைக்கு குறையா, அப்படியே உன் பிள்ளைகளை மட்டும்தானே பார்த்துக்கிட்டேன். உன்னே கூட நீ சரியா பார்த்துக்கல. ஏன் குழந்தை, பிள்ளைகளை நாம சரியா வளர்க்கலையோ? ஆசைப்பட்டதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க, சேர்த்து வச்சதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் மேலே உசுருக்கு உசுர அன்பையும் பாசத்தையும் காட்டி வளர்த்தோங்க. அப்ப ஏன் குழந்தை இவங்க? வேண்டாங்க, நல்லா இருக்கட்டும். நம்ம மனசு நொந்து சொல்லி அவங்க வாழ்க்கை நொடிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா இருக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டும். ஏன் குழந்தை, உனக்கு கடைசியா ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குங்க. எனக்கு முன்னாடி நீங்க நீங்க போய் சேர்ந்துடணும். இதுதான் கடைசி ஆசை. குழந்தை, பொம்பளைங்க எல்லா பொம்பளைகளும் போகும்போது சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? நான் போயிட்டா உங்களை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லைங்க. அது கொடுமையெல்லாம் நீங்க அனுபவிக்க கூடாது. போனதுக்கு அப்புறம் 2-3 நாள்ல நானும் பின்னாடி வந்து சேர்ந்துருவேன். வாழ்க்கையில என்னென்னமோ இழந்தேன். நீ இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி என் உசுறு உன் மடியிலேயே போகணும்ப்பா. எங்க அம்மாவை கொண்டுட்டு இந்த பூமிக்கு வந்த வேணா. எனக்கு வரமா வந்த அம்மா நீ. காலம் பூரா உன்னை குழந்தை குழந்தைன்னே கூப்பிட்டேன். தாயி, உன்னை ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட்டுட்டுமா? அம்மா, அம்மா, தாயே, அம்மா, உனக்கு முன்னாடி நான் போகணும்னு சொல்லிட்டு
நீ போய் சேர்ந்துட்டே கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவியாயிட்டே. ஹலோ, உங்க தம்பி என்னன்னு கேளுங்க. டேய், நேத்துலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க, எங்கடா போன? அண்ணா, நான் அங்கே ஒரு முக்கியமான வேலையாக வெளியே மாட்டிக்கிட்டேண்ணே. சரி, எப்போ வர? என்னால் இப்போ உங்க வர முடியாதுண்ணே. நீனே எங்கள் எல்லா காரியத்தையும் டேய், பார்த்துக்கண்ணே. என்னடா சொல்ற? அம்மாவுக்கு எல்லா காரியம் நீ தாண்டா பண்ணோம். எனக்கு புரியுதுண்ணே. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணே. நான் கடன் வாங்கினாச்சும் அமுச்சு வச்சிட்றேன். எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோண்ணே. சரி, வரல, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா அண்ணா அண்ணா, சடங்கு மட்டும் வீடியோ எடுத்து அனுப்புறியாண்ணா? என் குழந்தை, எப்பவும் என் கூடவே இருப்பல்ல. இது என்னையா கேள்வி? நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு நீ தானே துணை. நான் எங்கே போனாலும் உன்னை கூடவே கூட்டு தான் போவேன், சரியா? சரி. ஸ்டேஷன்ல இறங்கி பாரு.